திண்டுக்கல் சாரதின்னு ஒரு படத்தில் ஹீரோவை நடித்தேன். அது ஏன் நடிச்சேங்கிறது இப்போ யோசிக்கிறேன். அன்னைக்கு நடித்தேன், கூட இருக்கிறவன்லாம் ஏற்றி விட்டான், அதை வேணாலும் நம்பி நடித்தேன். அப்போ நமக்கு என்னென்னா காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம், பேசாமல் அதே பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி என் கூட அசிஸ்டன்ட் ராம்நாத்னு ஒரு பையன் தலையில என்ன வேண்டாம் சார், உங்கள் பழப்பும் போயிடும் என் பழப்பும் போயிடும் அப்படின்னு சொன்னான். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, நமக்கு நடிகன் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குது. இப்போ காமெடியில் என்ன பிரச்சனைன்னா, அது இங்கே நம்ம தமிழ் சினிமாவில் என்ன பண்ணாலும் ஜால்ரா போட்டுகிட்டே இருக்கணும், கூட வந்துக்கிட்டு ஏதாவது ஒன்று ஏற்றி விட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கணும். நடிக்கிறதுக்கான ஸ்கோப்பு கிடைக்க மாட்டேங்குதுல்ல. அந்த விதத்தில் எப்படியாவது திண்டுக்கல் சாரதி படம் வந்த உடனே ஆனந்த விடலை நம்மளை பற்றி எப்படி எழுதியிருப்பாங்க, ஏதாவது எழுதியிருப்பாங்களேன்னு சொல்லி ஆர்வமாக புக்கு வாங்கி பார்த்தா எழுதவே இல்லை, மதிக்கவே இல்லை அந்த படத்தை. சரி முடிச்சு விட்டாச்சு. அடுத்து வந்து அம்பாசமுத்திர அம்பானின்னு ஒரு படம், அது நானே என் சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்டது. ஏன்னா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆனந்த விடனை போய் ஆர்வமாக ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான், அண்ணே உங்கள் ரிவ்யூ வந்திருக்கு விகடனில் ரிவ்யூ வந்துருச்சுன்னு ரொம்ப ஆர்வமாக போய் புக்கை வாங்கி படித்தா நீங்கள் போய் கொஞ்சம் நடிப்பெல்லாம் கற்றுக்கிட்டு வாங்கன்னு எழுதியிருக்காங்க.